ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இல்லைன்னா ஸ்டீரியோ மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லயே வந்து தெரியுது டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வந்து நம்ம இப்போ நார்மலா பார்த்த எல்லா மைக்ரோஸ்கோப்பும் நமக்கு வந்து 2D இமேஜ்ல தான் வந்து தெரியும். இப்போ ஒரு ஸ்லைடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்லைட்ல என்ன இருக்கு அப்படின்றதா தெரியும். அதுக்கு கீழே என்ன இருக்கு இந்த சைட்ல என்ன இருக்குன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூசஸ் லைட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெசிமென் டு ப்ரொடியூஸ் அ இமேஜ் ஆஃப் லோ மேக்னிஃபிகேஷன். அதாவது மேக்னிஃபிகேஷன் நம்ம கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சுற்றி அந்த சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து தெரியல. அதாவது இப்போ நம்ம பார்த்ததே இந்த இந்த லென்ஸை வந்து பிரிக்கலாம், இதை மூவ் பண்ணலாம். ஸோ திஸ் மைக்ரோஸ்கோப் கேன் வியூ 3D ஆப்ஜெக்ட்ஸ் அன்லைக் அதர் லைட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் வந்து நம்ம 3D இமேஜஸை வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் 2D இப்போ ஒரு ஒரு செல்லு வைக்கிறோம் அப்படின்னா அந்த செல்லு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஒரு ஸ்லைடு இருக்குது அப்படின்னா இந்த செல்லு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இந்த செல்லுக்கு கீழே என்ன இருக்குது இந்த 3D இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்டீரியோ டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டீரியோ ஹெட்னு வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த லென்ஸை மூவ் பண்ணும்போது சைடு பேக் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிமெனை வந்து வைப்போம். ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு 3D எஃபெக்ட் வந்து தெரியும். அதே மாதிரி 2 லைட் வந்து இருக்கும். கீழே ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்கும், மேல இருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டையும் வந்து நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். சில மைக்ரோஸ்கோப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட் சோர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கு, அந்த கீழே இருக்க ஸ்பெசிமென் சைட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டைசெக்டிங் மைக்ரோ சர்ஜரி ப்ரொசீஜர், சில மைக்ரோ சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஜியாலஜிக்கல் சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ கல் மாதிரி இருக்கும் ஜியாலஜிக்கல் அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்லைடில் வைக்க முடியாது, உடஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியாது, லோ மேக்னிஃபிகேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ இதுதான் டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப்போட ஓவர் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.